Hello students, now we are going to see structure of a nephron. Each kidney has nearly 1 million complex tubular structures called nephron. Each nephron consists of filtering corpuscle called renal corpuscle, that is nothing but Malpighian body and a renal tubule. அப்படியே அந்த பிக்சரை பார்த்தீங்கன்னா கிளியராக ஸ்டெப் பை ஸ்டெப் புரியும். ஓகே, ஸோ ஃபஸ்ட் வந்து each nephron consists of filtering corpuscle called renal corpuscle and a renal tubule. Renal tubule opens into longer tubule called the collecting duct. Okay, அப்படியே அந்த picture பார்த்துக்கோங்க. The renal tubule begins with the double-walled cup-shaped structure called the Bowman's capsule, which encloses a ball of capillaries that delivers fluid to the tubules called the glomerulus. Okay, picture ஈஸியாக நீங்கள் பார்க்கலாம். Bowman's capsule, glomerulus. Okay, though in the region it opens into a tubule open ஆகுது and ஒரு region இப்போ பார்க்க போகிறோம். Called the Bowman, which encloses a ball of capillaries that delivers fluid to the tubules called the glomerulus. The Bowman's capsule and the glomerulus together constitute the renal corpuscle. Followed? See, Bowman's capsule is given. அதுலேருந்து அந்த டியூபியூலுக்கு ஓப்பன் ஆகுது. இந்த டியூபியூலில் வந்து அது என்ன ஆகுதுனாக்க இந்த ஃப்ளூயிட் எல்லாம் வந்து டியூபியூலுக்கு பாஸ் ஆகுது. இந்த பவுமன்ஸ் கேப்சூல் அந்த கிளாமரல்ஸ் ரெண்டையுமே சேர்த்து நம்ம என்ன சொல்கிறோம்னா ரீனல் கார்பசல் அப்படின்னு சொல்கிறோம். தி எண்டோத்தியூலியம் ஆஃப் தி கிளாமருலஸ் ஹேஸ் மெனி போர்ஸ். ஓகே, மெனி சின்ன 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 ஹோல்ஸ் மாதிரி போர்ஸ் இருக்கும். தி எக்ஸ்டர்னல் பெரிட்டல் லேயர் ஆஃப் தி பவுமன்ஸ் கேப்சூல் இஸ் மேட் அப் ஆஃப் simple squamous epithelium and the visceral layer is made up of epithelial cells called the podocytes. So Bowman's capsule ஓட layers பார்க்குறோம். எக்ஸ்டர்னல் ரீஜியன் பார்த்தீங்கன்னாக்க ஸ்குவாமஸ் எபித்தீலியம். ஸோ எபித்தீலியம் படிக்கும்போது நம்ம டிஃப்ரெண்ட் எபித்தீலியல் செல்ஸ் பார்த்துருப்போம். இதில் ஸ்குவாமஸ் எபித்தீலியம் இது பர்டிகுலராக சொல்லியிருக்காங்க. அண்ட் த விசரல் லேயர் இஸ் மேட் அப் ஆஃப் எபித்தீலியல் செல்ஸ் கால் தி podocytes. So இந்த epithelial cells-க்கு பேர் podocytes. Okay, the podocytes end in foot processes. So podocytes ஓட முடிவில் வந்து அது என்ன ஆகுதுனாக்க it end in foot process which cling to the basement membrane of the glomerulus. So basement membrane region ஓட அந்த podocytes முடியிறது. Opening between the foot process are called the filtration slit. ஸோ அந்த எண்டுக்கும் இந்த எண்டுக்கும் நடுவில் ஓப்பனிங் ஸ்லிட்ஸ் இருக்கும். அதுக்கு பேர் ஃபில்ட்ரேஷன் ஸ்லிட்ஸுன்னு பேர். ஓகே, ஸோ இந்த பிக்சர் வந்து ட்ரா பண்ணணும் அண்டு லேபிளிங் மஸ்ட்டு. வித்தவுட் லேபிளிங் எந்த பிக்சருமே வந்து யூஸ் ஆகாது. ஓகே, ஸோ படிக்கும்போதே ஜஸ்ட்டு ஒரு ரஃப்பாக நமக்கு ஈஸியாக எப்படி வரைஞ்சானா ஸ்ட்ரெயிட்டாக இப்படி ஒரு டியூபியூல் வந்தால் இது ஃபஸ்ட்டு கிளாமருலஸ் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அதை ஸ்ட்ரெயிட்டாக எல்லாமே டுவர்ட்ஸ் யுவர் ரைட் ஹேண்ட் சைடில் அப்படியே கொண்டு போய் லேபிள் பண்ணோம். ஒன் சைடு லேபிளிங் இங்கே எப்படி லெஃப்ட்டில் பண்ணியிருக்காங்களோ லெஃப்ட்லேயும் பண்ணலாம் ரைட்லேயும் பண்ணலாம். ஸோ ஒன் சைடு வந்து பெட்டர். ஓகே, ஸோ இது வந்து கிளாமருலஸ் அண்டு கிளாமருலஸ்லேருந்து ப்ராக்சிமல் டிபியூல் லூப் ஆஃப் ஹென்லியிலேருந்து அப்படியே ஜஸ்ட் பார்த்துட்டு வாங்க. இப்படி ஓப்பன் ஆகி போகிறது அண்டு டிஸ்டல் கன்வல்யூட்டட் டிபியூலில் ஆகும். இப்போ வந்து இது ரீனல் டிபியூல் கான்ஸ்டிடியூட்ஸ் ஃபர்தர் டு ஃபார்ம் தி ப்ராக்சிமல் கன்வல்யூட்டட் டிபியூல். ரீனல் டிபியூல் தான் இப்போ வந்து ப்ராக்சிமல் கன்வல்யூட்டட் டிபியூலாக போகிறது. ஸோ ஜஸ்ட் இந்த பிக்சரில் அந்த 2 அப்படின்னு மார்க் பண்ண ரீஜனில் ப்ராக்சிமல் டிபியூல்னு இருக்குது. பிசிடி ப்ராக்சிமல் கன்வல்யூட்டட் டிபியூல் ஃபாலோட் பை யூ ஷேப்டு லூப். ஓகே, அதுக்கு கீழே அப்படியே யூ ஷேப்டு லூப்பாக அது இறங்கி வருது. அதுக்கு பேர் ஹென்லிஸ் லூப் ஆஃப் ஹென்லி. ஓகே, ஹென்லிஸ் லூப்னு பேர். யூ ஷேப் லூப், ஹென்லிஸ் லூப் that has a thin descending and a thick ascending limb. டிசெண்டிங்னா கீழே இப்படி இறங்கி இப்படி ஏறுற டியூப். டிசெண்டிங்கும் இருக்குது அசெண்டிங்கும் இருக்குது. அந்த லூப்புக்கு பேர் ஹென்லிஸ் லூப்புன்னு பேர். ascending limb continues as a highly coiled tubular region called the distal convoluted tubule. ஸோ ascending tubule என்ன ஆகுதுனாக்க ஃபர்தராக எதுவாக கண்டினியூ ஆகுது டியூபுலர் ரீஜன் distal convoluted tubule அப்படி போகிறது. Then the distal convoluted tubule of many nephrons opens into a straight tube called the collecting duct. Okay, அதுக்கப்புறம் collecting duct அந்த distal convoluted tubule
ஓப்பன் ஆகுது. ஓகே, ஸோ இந்த பிக்சரில் கிளியராக இருக்குது. தி கலெக்டிங் டக்ட் ரன்ஸ் த்ரூ தி மெடுலரி பிரமிட்ஸ் இன் தி ரீஜன் ஆஃப் பெல்விஸ். ஸோ பெல்விஸ் ரீஜனில் மெடுலரி பிரமிட்ஸ்னு படிச்சிருக்கோம். ஸோ கலெக்டிங் டக்ட் வந்து அந்த இடத்துக்கு போகுது. செவ்ரல் கலெக்டிங் டக்ட், ஓகே, இந்த மாதிரி நிறைய கலெக்டிங் டக்ட்ஸ் இருக்குது. ஸோ நிறைய கலெக்டிங் டக்ட்ஸ் தே ஃபியூஸ் டு ஃபார்ம் papillary duct that delivers urine into the calyces which opens into the renal pelvis. ஓகே, ஸோ இந்த நெக்ஸ்ட் பிக்சர் பார்த்தீங்கன்னா 8.5ல ஈஸியாக புரியும் உங்களுக்கு. பவுமன்ஸ் கேப்சூல், அதுலேருந்து ப்ராக்சிமல் கன்வல்யூட்டட் டியூபில் ஆகுது, அப்புறம் ஹென்லீஸ் லூப்பாக யூ ஷேப்பில் ஆகுது. யூ ஷேப்ட் ஹென்லீஸ் லூப் அப்படியே கண்டினியூ ஆகி டிஸ்டல் கன்வல்யூட்டட் டியூபியூலாக போகிறது. டிஸ்டல் கன்வல்யூட்டட் டியூபியூல் இப்போ ஓன் வேர்ட்ஸில் கூட எழுதிடலாம் இது சிம்பிளாக. ஓகே, டிஸ்டல் கன்வல்யூட்டட் ஓப்பன்ஸ் இன்டு தி கலெக்டிங் டக்ட் அப்படின்னு முடிச்சிடலாம். கலெக்டிங் டக்ட்னு பார்த்தீங்கன்னாக்க so many collecting duct runs through the medullary pyramids in the region of pelvis. Several collecting ducts, எல்லா collecting ducts இந்த மாதிரி இப்போ ஓப்பன் ஆகி ஃபியூஸ் ஆகுது ஒரே இடத்துல. எந்த இடத்துல? papillary ductா ஃபார்ம் ஆகுது. அந்த papillary duct எல்லாம்னா இதுலேருந்து போகிற யூரின் வந்து கேலிசஸில் விழுறது, which opens into the calyces opens into renal pelvis. சிம்பிளான இங்கிலீஷில் ஓன் வேர்ட்ஸில் கூட எழுதலாம், பட் இட் ஷுட் பி கரெக்ட். பாயிண்ட் பை பாயிண்ட்டை ஒன் பிலோ தி அதராக இருக்கணும். ஃபஸ்ட்டு இந்த ப்ராக்சிமல் கன்வெர்ட்டட் டியூபியூல்லேருந்து ஹென்லீஸ் லூப் ஓப்பன் ஆகுது, 1 பாயிண்ட். ஹென்லீஸ் லூப்பில் அசெண்டிங் அண்ட் டிசெண்டிங் லூப்புன்னு இருக்குது. ஓகே, செகண்ட் பாயிண்ட். தென் தட் அனதர் டிசெண்டிங் லூப் அசெண்டிங் லூப்னு இருக்கிறதுல டிஸ்டல் கன்வெர்ட்டட் டியூபியூல்னு அது கண்டினியூ ஆகி அண்ட் தட் டிஸ்டல் கன்வெர்ட்டட் டியூபியூல் கலெக்டிங் டக்டாக அது ஓப்பன் ஆகிடுது. அப்படிங்கிறது கிளியராக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஓன் வேர்ட்ஸில் சிம்பிள் இங்கிலீஷில் கூட இதெல்லாம் விதவுட் எனி மிஸ்டேக்ஸ். இந்த ரீனல் டியூபியூல், ஓகே, நெக்ஸ்ட் இது கண்டினியூ. ரீனல் டியூபியூலில் என்னது? ப்ராக்சிமல் கன்வெல்யூட்டட் டியூபியூல் அண்ட் டிஸ்டல் கன்வெல்யூட்டட் டியூபியூல் ஆஃப் த நெஃப்ரான் ஆர் சிச்சுவேட்டட் இன் தி cortical region of the kidney, whereas the loop of Henle is in the medullary region. Okay, in majority of nephrons, loop of Henle is too short and extends only very little into the medulla and are called cortical nephrons. Okay, ஸோ மெஜாரிட்டி முக்கால்வாசி இதில் ஹென்லீஸ் லூப்புங்கிறது ரொம்ப ஷார்ட்டாக இருக்கிறதுனால என்ன ஆகுதுனாக்க வெரி மெடுலாக்குள்ளே கொஞ்சம் தான் போகிறது அண்ட் ஆர் கால் கார்டிக்கல் நெஃப்ரான்ஸ். சம் நெஃப்ரான்ஸ் ஹேவ் வெரி லாங் லூப் ஆஃப் ஹென்லீஸ். சில நெஃப்ரானுக்கு ஹென்லீஸ் லூப் வந்து நல்ல லெங்தனிங்காக இருக்குது. தட் ரன் டீப் இன் டு தி மெடுலா அண்ட் ஆர் கால் ஜக்ஸ்டா மெடுலரி நெஃப்ரான்ஸ், JMS. ஸோ ஷார்ட்டாக இருக்கிற அதாவது நெஃப்ரான்ஸ் இருக்குது. நெஃப்ரான்ஸில் ஷார்ட்டாக ஹென்லீஸ் லூப் இருக்கிறதுக்கு பேர் கார்டிக்கல் நெஃப்ரான்ஸ். லெங்தனிங்காக இருக்கிற ஹென்லீஸ் லூப் உள்ள நெஃப்ரான்ஸுக்கு பேர் ஜக்ஸ்டா மெடுலரி நெஃப்ரான்ஸ். ஓகே, இங்கே ரெண்டு விதம், இங்கே பெரியது. ஓகே, ஜஸ்ட் யூ கேன் கோ த்ரூ த பிக்சர். கண்டினியூ. தி கேப்லரி பெட் ஆஃப் த நெஃப்ரான்ஸ். The capillary bed of the nephrons. Okay, first capillary bed of nephron is the glomerulus. Okay, and other is peritubular capillaries. ரெண்டு இருக்குது. peritubular capillaries-னு இருக்குது, பிக்சரில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். peritubular capillaries-னு இருக்குது. another one is glomerulus. Glomerulus already we know that. Okay, this is the glomerulus given in the picture 8.6. The glomerular capillary bed is different from other capillary bed in that it is supplied by afferent and drained by the efferent arteriole. Okay, ஸோ என்ன ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். glomerular capillary bedன்னு எடுத்துனோன்னாக்க ஃபுல்லாக வந்து இட் இஸ் சப்ளைட் வித் afferent. ஓகே, அண்ட் drained by efferent arteriole. afferentaல் ஃபுல்லாக இருக்கும். ட்ரைனிங் வந்து efferent arteriole ஃபங்க்ஷன். ஓகே, நெக்ஸ்ட் இஸ் த efferent arteriole that comes out of the glomerulus. ஓகே, ஸோ வெளியில் வருது வந்து efferent படித்தோம், glomerulus வெளியில் வருது. அது ஃபார்ம் ஆகுது என்னென்னா ஃபைன் அப்படியே காயில்டாக ஃபைன் கேபிலரி நெட்வொர்க்கு அப்படியே ஃபார்ம் ஆகுது அரௌண்ட் த ரீனல் டியூபியூல் கால் தி peritubular capillaries. The efferent arteriole serving the juxtamedullary nephron forms bundles of long straight vessels called vasa recta, runs parallel to the loop of Henle. Vasa recta is absent or reduced in cortical nephrons. Okay, figure 8.6. See, you can see the picture. It is very clearly seen.
ஒன்று ஒன்று கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட்டு கேப்லரி பெட் ஆஃப் நெஃப்ரான்ஸ் போனால் 2 கேப்லரி பெட்டுன்னு பார்க்குறோம். ஃபஸ்ட்டு கேப்லரி பெட் வந்து கிளாமருலஸ், இன்னொன்று வந்து பெரி டியூபுலார் கேப்லரிஸ் 2 தான். கிளாமருலஸ்ன்னு எடுத்தோன்னா அது என்னென்னாக்க அஃப்ரண்ட், ஓகே, இட் இஸ் சப்ளைட் வித் அஃப்ரண்ட், ட்ரெயின்டு பை இஃப்ரண்ட், அதுதான் ஒன்லி டிஃப்ரென்ஸ். அண்டு ஸோ ட்ரெயின்டு எஃப்ரண்ட் என்ன ஆகுதுன்னா கிளாமருலஸாக ஃபார்ம் ஆகுது. அங்கே ஃபைன் கேப்லரி நெட்வொர்க் ரீனல் டியூபியூலாக ஃபார்ம் ஆகி கால் பெரிடியூபுலர் கேப்லரிஸ்னு அதுக்கு நேம் வருது. தி இஃப்ரண்ட் ஆர்டிரியோல் சர்விங் தி ஜக்ஸ்டா மிடில் நெஃப்ரான் ஃபார்ம்ஸ் bundles ஆஃப் லாங் ஸ்ட்ரெயின்ட் வெசல்ஸ் கால் வாசா ரெக்டா. அண்ட் அது அந்த இடத்துல வாசா ரெக்டான்னு சொல்லி அது அப்படியே பேரலாக ரன் ஆகுது. வேசா ரெக்டா சில இடத்துல கார்டிகல் நெஃப்ரான்ஸில் ஆப்சண்ட்டாக இருக்கும், இல்லை ரெடியூஸ்டு சைஸாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் கம்ஸ் மெக்கானிசம் ஆஃப் யூரின் ஃபார்மேஷன் இன் ஹியூமன் பீயிங்கில் எப்படி யூரின் ஃபார்ம் ஆகுதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். நைட்ரோஜினஸ் வேஸ்ட் formed as a result of breakdown of amino acids is converted to urea in the liver by the ornithine cycle or urea cycle. ஓகே, ஸோ உடம்புல இப்போ நம்ம ஃபுட் இன்டேக்கெலாம் இருக்குது, நைட்ரோஜினஸ் வேஸ்ட்டு ஃபார்ம் ஆகிடுது. ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா ஃபார்ம்ட் ஆஸ் எ ரிசல்ட் ஆஃப் எதனால் அந்த ஃபார்ம் ஆகுதுங்கிறத முன்னாடியே பார்த்துட்டோம். அமினோ ஆசிட் இஸ் கெட்டிங் கன்வெர்டட் டு யூரியா இன் த லிவர். ஓகே, அமினோ ஆசிட்ஸ் ப்ரோட்டீன் மெட்டபாலிசம் நடக்கிறது, அமினோ ஆசிட்ஸ் வருது, அமினோ ஆசிட்ஸ் எல்லாம் வந்து இஸ் கன்வெர்டட் இன்டு யூரியா. அந்த யூரியா வெளியில் தள்ளணும். இது எல்லாமே லிவரில் நிகழ்கிறது. அந்த சைக்கிளுக்கு பேர் ஆர்னித்தைன் சைக்கிள் ஆர் யூரியா சைக்கிள். ஓகே, glomerular filtration. Okay, the cycle is given. You can go through. Ornithine cycle is given. See what is written is, see, arginine, ornithine, okay, citrulline, arginosuccinase. Okay, the reaction is given. Say we will go through. Urine formation involves 3 main process, namely glomerular filtration. So the glomerulusல first filtration நடக்கிறது. அந்த ஃபில்ட்ராகி வர அந்த ஃப்ளூயிட் வந்து டியூபுலார் ரீஜனில் ரீஅப்சர்வ் ஆகுது அண்ட் டியூபுலாரில் செக்ரீஷன் ஆகுது. இந்த 3 ஸ்டேஜும் ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இஸ் கிளாமருலார் ஃபில்ட்ரேஷன். நல்லா கிளியராக அப்சர்வ் பண்ணிடுவாங்க. பிளட் என்டர்ஸ் த கிட்னி. ஸோ கிட்னியில் பிளட்டு ஃபஸ்ட்டு என்ட்ராகுது ஃப்ரம் எது மூலயமா? ரீனல் ஆர்டரி இன்டு தி கிளாமருலஸ். ஸோ ஃபஸ்ட்டு அது ரிசீவ் பண்ணுறது கிளாமருலஸ் தான். ஓகே, blood இஸ் அப்படி என்ட்ராகிற பிளட்டில் என்னென்ன இருக்குது? blood இஸ் கம்போஸ்ட் ஆஃப் லார்ஜ் குவான்டிட்டிஸ் ஆஃப் வாட்டர், கொலாய்டல் ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. ப்ரோட்டீன்ஸ் தான் இப்போ நம்ம யூரியா அந்த ஆர்னித்தைன் சைக்கிள் வழியாக போகிறது இல்லையா? கொலாய்டல் ப்ரோட்டீன்ஸ், சுகர் இருக்குது, சால்ட் இருக்குது, நைட்ரோஜனஸ் எண்ட் ப்ராடக்ட் தட் இஸ் த யூரிக் ஆசிட். இது இத்தனையும் இருக்குது அந்த மாதிரி பிளட்டில். ஓகே, ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறோம்? பிளட்டு கிட்னியில் என்டர் ஆகுது எது மூலியமான? ரீனல் ஆர்ட்ரி. ஃபஸ்ட்டு ரிசீவ் பண்ணுற ரீஜன் பேர் கிளாமருலஸ். அந்த மாதிரி பிளட் என்ட்ராகிற பிளட்டில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு வாட்டர் இருக்குது, லார்ஜ் குவான்டிட்டிஸ் ஆஃப் வாட்டர் தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு கொலாய்டல் ப்ரோட்டீன், சுகர், சால்ட் அண்ட் நைட்ரஜினஸ் எண்ட் ப்ராடக்ட் இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன ஆகுதுன்னா இன் யூரின் ஃபார்மேஷன் இஸ் தி ஃபில்ட்ரேஷன் ஆஃப் பிளட் தட் டேக்ஸ் பிளேஸ் இன் கிளாமருலஸ். ஸோ இத்தனை ப்ராடக்ட்டும் அந்த பிளட்டில் இருக்குது. இப்போ ஃபில்ட்ரேஷன் நடக்கிறது. திஸ் இஸ் கால்ட் கிளாமருலார் ஃபில்ட்ரேஷன் விச் இஸ் அ பாசிவ் ப்ராசஸ். பாசிவ்னா ஸ்லோவாக நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. தி ஃப்ளூயிட் தட் லீவ்ஸ் தி கிளாமருலார் கேபிலரிஸ் என்டர்ஸ் தி பவுமான்ஸ் கேப்சூல் இஸ் கால்ட் கிளாமருலார் ஃபில்ட்ரேட். ஸோ இந்த மாதிரி கிளாமருலஸில் கேபிலரிஸில் ஃபில்டர் ஆகக்கூடிய அந்த ஃப்ளூயிட் அடுத்தது பவுமான்ஸ் கேப்சூலில் என்டர் ஆகுது. அந்த என்டர் ஆகக்கூடிய ஃப்ளூயிடுக்கு பேர் கிளாமருலார் ஃபில்ட்ரேட். கிளாமருலார் மெம்பரேன் has a large surface area and is more permeable to water and small molecules present in the blood plasma. ஓகே, இந்த glomerular membrane அப்படின்னு பார்த்தோன்னா வாட்டர் வந்து நல்ல பர்மியபிலிட்டி இருக்குது அந்த ரீஜனில் அண்ட் குட்டி குட்டி மாலிக்யூல்ஸ் இருக்குது இல்லையா ப்ரெசன்ட் என்ன பிளட் பிளாஸ்மா அதுங்க இல்லாமல் என்ட்ராக முடியும். பிளட் என்டர்ஸ் glomerulus faster with greater force through the afferent arteriole. ஸோ பிகினிங்லேயே பார்த்தோம் அஃப்ரண்ட் ஆர்டிரியோல் மூலயமா பிளட்டு என்ட்ராகுது கிளாமருலஸ்க்கு ஃபாஸ்டர் ரேட்டில் என்ட்ராகுது அண்ட் லீவ்ஸ் தி கிளாமருலஸ் த்ரூ தி இஃப்ரண்ட் ஆர்டரி. ஸோ இங்கே ஃபில்ட்ரேஷன் இருந்து அந்த பிளட் அப்படியே டக்குன்னு இந்த கிளாமருலர் ஃபில்ட்ரேட் இஃப்ரண்ட் ஆர்டரியோல்ஸ் வழியாக வெளியில் வருது. வேகமாக என்ட்ராகுது, ஸ்லோவாக வெளியில் வருது.
This force is because of difference in sizes between the afferent and efferent arteriole and glomerular hydrostatic pressure which is around 55 mm mercury. Okay, ஸோ இந்த ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ் எதனால் க்ரியேட் ஆகுது அப்படி என்ட்ரார்ஜே ஃபாஸ்ட்டாக ஆகுது, அதை ரிலீவ் பண்ணி வெளியில் போகும்போது ஸ்லோவாக இருக்கிற அந்த ப்ரெஷர் ஃப்ளக்சுவேஷன் எதனால் அப்படின்னு பார்த்தா glomerular hydrostatic pressure which is 55 mm mercury. Kidneys produce about 180 liter of glomerular filtrate. glomerular filtrate வந்து எவ்வளோ ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னா 180 லிட்டர்ஸ். ஓகே, இன் 24 ஹவர்ஸ். ஒரு நாள் பூரா 24 மணி நேரத்தில் 180 லிட்டர் ப்ரொடியூஸ் பண்ணும் glomerular filtrate. The molecules such as water, glucose, amino acid, nitrogenous substances pass freely from blood into the glomerulus. ஸோ blood மூலிமா ஃப்ரீயாக glomeruluஸ்க்கு என்டர் ஆகிடுது. molecules larger than 5 nanometer are barred from entering the tubule. ஸோ அந்த மாதிரி டியூபியூலில் இந்த சைஸுக்கு கூடுதலாக இருக்கிறது எல்லாமே தடைப்பற்றும் என்டர் ஆகாது. glomerular pressure is the chief force that pushes water and solutes out of the blood and across the filtration membrane. ஸோ மெயினாக அங்கே ஒரு ப்ரெஷர் ஜென்ரேட் ஆகுது, அதுக்கு பேர் glomerular ப்ரெஷர்னு பேர். அந்த ஃபோர்ஸ்னால்தான் இந்த வாட்டரும் அண்ட் சல்யூட்ஸ் அந்த பிளட்டிலிருந்து அப்படியே ஃபில்டர் ஆகி ஃபில்ட்ரேஷன் மெம்பரேன் வழியாக பாஸ் ஆகுது. glomerular blood pressure approximately 55 mmHg is much higher than in other capillary beds. The two opposing forces are contributed by the plasma proteins in the capillaries. ஸோ இந்த டூ opposing forces எங்கே க்ரியேட் ஆகுதுன்னா பிளாஸ்மா ப்ரோட்டீனால் க்ரியேட் ஆகுது. These includes colloidal osmotic pressure 30 mmHg and capsular hydrostatic pressure which is 15 mmHg due to the fluids in the glomerular capsule. Net filtration pressure of 10 mmHg is responsible for renal filtration. ஸோ கடைசியில் அது ஃபார்ம் ஆகிற அந்த ஃபில்ட்ரேஷன் 10 mmHg இருக்குது. இப்போ ரீனல் ஃபில்ட்ரேஷனுக்கு அது போகும். ஓகே, நெக்ஸ்ட் இதை பார்க்கலாம். நெட் ஃபில்ட்ரேஷன் ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு, ஸோ நெட் ஃபில்ட்ரேஷன் ப்ரெஷர்னால் எப்படி கான்ஸ்டியூட் ஆகுது? glomerular hydrostatic pressure minus colloidal osmotic pressure plus capsular hydrostatic pressure. Net filtration pressure is equal to 55 mmHg minus 30 mmHg plus 15 mmHg which is equal to 10 mmHg. ஸோ இது எப்படி 10 mmHg அரைவ் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துட்டோம். Effective glomerular pressure of 10 mmHg results in ultrafiltration. Okay.